இன்னைக்கு நம்ம சேனல்ல 4th ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக், அதாவது எண்ணும் எழுத்தும் புத்தகத்துல 6வது பாடமான கரிகாலன் கட்டிய கல்லணை பாடத்தோட பயிற்சிகள் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல் பயிற்சி, சொற்களை வட்டமிட்டு எழுதுவேன். இங்க சொற்கள் கொடுத்திருக்காங்க, அதை வட்டம் போட்டு என்ன சொல் வருதோ அதை நம்ம இங்க எழுத போறோம். இங்க முதல்ல கொடுத்திருக்கிறது கல்லணை, ரவுண்ட் போட்டு அதை இங்க எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளும் எழுத போறோம். அடுத்து நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கிறது கரிகாலன், அதையும் ரவுண்ட் போட்டு எழுதிக்கலாம். அடுத்தது கல்வெட்டு, கல்வெட்டு. நூற்றாண்டு, நூற்றாண்டு, அதையும் நம்ம ரவுண்ட் போட்டு எழுதிக்கலாம். அடுத்தது திருச்சி, திருச்சி. அடுத்து தஞ்சாவூர், அதையும் இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு நீங்க எழுதிக்கோங்க. அடுத்தது சொற்களை இணைத்து தொடர்களை உருவாக்குவேன். சொற்களை இணைத்து தொடர்களை எழுதுவேன். இங்க சில சொற்கள் கொடுத்திருக்காங்க, அதை வச்சு நம்ம கரிகாலன் கல்லணை இது ரெண்டுக்கும் தொடர்கள் எழுத போறோம். எழுதலாமா? கரிகாலன் காவிரி ஆற்றில் கல்லணையை கட்டினார். இதனால் திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்கள் வளம் பெறுகின்றன. அடுத்து கல்லணைக்கு, கல்லணை திருச்சியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பழமையான நீர்ப்பாசன திட்டமாகும். அடுத்தது தொடர்களை படிப்பேன், விடையளிப்பேன். இங்க இருக்கக்கூடிய தொடர்களை முதல்ல படிக்கலாம். எனது ஊர் தஞ்சாவூர். இங்குள்ள காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டப்பட்டுள்ளது. எனது ஊர் மதுரை. இங்குள்ள வைகை ஆற்றின் குறுக்கே வைகை அணை கட்டப்பட்டுள்ளது. எனது ஊர் திருநெல்வேலி. இங்குள்ள பாபநாசம் ஆற்றின் குறுக்கே பாபநாசம் அணை கட்டப்பட்டுள்ளது. எனது ஊர் திருவண்ணாமலை. இங்குள்ள தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே சாத்தனூர் அணை கட்டப்பட்டுள்ளது. இதை வச்சு கீழே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல போறோம். இப்போ நம்ம படிச்சதுல இருந்து அணைகளோட பெயர்களையும் ஊர்களோட பெயர்களையும் எழுதலாம். முதல்ல கல்லணை, இது எந்த மாவட்டத்துல, அதாவது எந்த ஊர்ல இருக்கு? தஞ்சாவூர். வைகை அணை மதுரை. சாத்தனூர் அணை திருவண்ணாமலை. பாபநாசம் அணை திருநெல்வேலி. அடுத்து உங்கள் ஊரில் அணை உள்ளதா? ஆம், அதன் பெயர் வைகை அணை. இதே மாதிரி உங்க ஊர்ல எந்த அணை இருக்கோ அதோட பெயரை நீங்க எழுதிக்கலாம். அணையால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், நன்மைகள்ங்கிறது பொதுவானதுதான். விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும், குடிநீர் வசதி அதிகமாகும். இது ரெண்டும் அணையால் கிடைக்கக்கூடிய நன்மைகள். பத்தியை படிப்பேன், சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவேன். அதாவது இந்த பத்தியை படிச்சு சரியான ஆப்ஷனுக்கு நம்ம கலர் பண்ண போறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கல்லணை. இந்த கல்லணையை கரிகாலன் என்ற சோழ மன்னர் கட்டினார். கல்லணை 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. காவிரி ஆறானது காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு என 4ஆக பிரிகிறது. காவிரி ஆறு பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்கள் இதனால் வளம் பெறுகின்றன. இது உழவு பாசனத்திற்கான மிகப்பெரிய திட்டமாகும். இப்போ இதுல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள், கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் எது? கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர். அதை இங்க நம்ம கலர் பண்ணிக்கலாம். அடுத்தது கல்லணை கட்டப்பட்டுள்ள ஆற்றின் பெயர் என்ன? என்ன ஆற்றுல கல்லணை கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க? காவிரி. அப்போ ஆ. கல்லணையிலிருந்து பிரியும் ஆறுகள் எவை? நம்ம ஏற்கனவே அந்த பத்தியில படிச்சதுதான். காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு, இது எல்லாமே தான் பிரியக்கூடிய ஆறுகள். அப்போ இவை அனைத்தும், அதுக்கு இ ஆப்ஷன் நம்ம டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது உழவு பாசனத்திற்கான மிகப்பெரிய திட்டம் எது? கல்லணை திட்டம். அதையும் நம்ம கலர் பண்ணிக்கலாம். அடுத்தது புத்தகத்தில் தேடி எழுதுவோம். கரிகாலன் என பெயர் வர காரணம் என்ன? கரிகாலனுக்கு ஏன் கரிகாலன்னு பெயர் வந்துச்சு? அவரோட இயற்பெயர் என்ன? அதையும் இங்க நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அவரோட இயற்பெயர் என்னது? வளவன். அப்போ அவருக்கு கரிகாலன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு கேக்குறாங்க. அதோட விடை
இளம் வயதில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக கருகிய காலை உடையவர். எனவே கரிகாலன் என பெயர் பெற்றார். கல்லணை எந்த முறையில் கட்டப்பட்டது? பாறைகளுக்கு இடையே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி பாறைகள் ஒட்டிக்கொள்ளுமாறு கட்டப்பட்டது. கரிகாலன் கல்லணையை கட்ட முடிவெடுக்க காரணம் என்ன? மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டனர். எனவே அதனை தடுக்கும் பொருட்டு கல்லணை கட்ட கரிகாலன் முடிவெடுத்தார். காவிரியின் கிளை ஆறுகளை கூறுக. இப்போதான் நம்ம படிச்சோம் காவிரியின் கிளை ஆறுகள் என்னென்ன. காவிரியின் கிளை ஆறுகள் கொள்ளிடம், வெண்ணாறு மற்றும் புது ஆறு. இது மூணுமே காவிரியின் கிளை ஆறுகள். மழை பெய்ததே மழை பெய்ததே, மழை பெய்ததால் குளமும் நிரம்பியதே குளமும் நிரம்பியதே, குளம் நிரம்பியதால் மீன்களும் துள்ளினவே மீன்களும் துள்ளினவே. இந்த பிக்சரை வச்சு அவங்க எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படங்கள் வச்சு நம்ம எழுத போறோம். காற்று அடித்ததே காற்று அடித்ததால் பட்டமும் பறந்ததே, காற்றாலை சுற்றியதால் காற்றாடியும் சுற்றியதே. இப்போ இந்த 4 படங்களுக்கும் நம்ம பாடல் எழுதிட்டோம். அடுத்த பயிற்சி படிப்பேன், காலத்திற்கேற்ப சரியாக எழுதுவேன். இங்க நம்ம ஏற்கனவே படித்த இலக்கணத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. எழுவாய், வினைச்சொல், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதுல எழுவாயும் வினைச்சொல்லும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம 3 காலங்கள்லையும் அதை எழுத போறோம். முதல்ல அவங்க கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டை பார்க்கலாம். நான், வினைச்சொல் என்னது? வரை. அப்போ இந்த வரைங்கிற வினைச்சொல்ல வச்சு இந்த எழுவாயில முடிகிற மாதிரி நம்ம இந்த 3 காலங்களுக்கும் எழுதணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? வரைந்தேன். நான் அப்படிங்கிறதுனால இங்க வரைந்தேன், நம்மள சொல்ற மாதிரியே முடிக்கணும். அதை தான் எழுவாய்னு சொல்றோம். நிகழ்காலத்துல சொல்லணும்னா வரைகிறேன். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் கிறு கின்று. இதை வச்சுதான் நம்ம நிகழ்காலம் எழுதணும். அதே மாதிரி இப் இவ், இப் இவ் இல்லைன்னா பா வா. உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா பா வாங்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம எதிர்காலம் எழுதணும்னு சொல்லியிருக்கோம். வரைகிறேன், வரைவேன், வே இவ் வருதா? அப்போ அது எதிர்காலம். இதே மாதிரி நம்ம கீழே கொடுத்துருக்கிறது எல்லாத்துக்கும் எழுத போறோம். அடுத்தது நீ. நீன்னா நம்ம எப்படி முடிக்கணும்? மத்தவங்க சொல்ற மாதிரி முடிக்கணும். இப்போ பரிங்கிறது வினைச்சொல். அப்போ இறந்த காலம் எப்படி எழுதலாம்? பறித்தாய். நம்ம முன்னாடி இருக்கிற ஒருத்தவங்கள சொல்றோம். அப்போ பறித்தாய். நிகழ்காலம் பறிக்கிறாய், எதிர்காலம் பறிப்பாய். அடுத்தது அவன். அப்போ அவன்னு சொல்லும்போது ஆண்பால் முற்றுலதான் முடியணும். ஓடுங்கிற வினைச்சொல்ல வச்சு நம்ம எழுத போறோம். இறந்த காலத்துல எப்படி சொல்லலாம்? ஓடினான். நிகழ்காலம் ஓடுகிறான், எதிர்காலம் ஓடுவான். அவள். சாப்பிடு. சாப்பிடுங்கிறத வச்சு நம்ம எப்படி எழுதலாம்? சாப்பிட்டாள், சாப்பிடுகிறாள், சாப்பிடுவாள். அதே மாதிரி அவை. குதி. குதிங்கிறத வச்சு அவைங்கிற பன்மை சொல்லுக்கு ஏத்த மாதிரி நம்ம 3 காலங்களையும் எழுதணும். எப்படி எழுதலாம்? இறந்த காலத்துல குதித்தன. இதுவே அது கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன எழுதணும்? இதுவே இங்க அதுன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது ஒருமை. அப்ப இங்க என்ன எழுதணும்? குதித்ததுன்னு எழுதியிருக்கணும். ஆனா இங்க நமக்கு அவைன்னு கொடுத்ததுனால குதித்தனன்னு எழுதியிருக்கோம். அப்போ இங்க முடிகிற சொல் மிகவும் முக்கியம். அதனால இங்க என்ன எழுவாய் கொடுத்திருக்காங்களோ அதை பார்த்துதான் நம்ம இங்க எழுதணும். அவை குதித்தன, நிகழ்காலம் குதிக்கின்றன, எதிர்காலம் குதிக்கும். அடுத்தது முக்காலம். இங்கேயும் நம்ம அதே தான் பண்ண போறோம். இங்க அவங்க ஒரு சின்ன ட்ரிக் கொடுத்திருக்காங்க. என்னது? இந்த கலர்ல, அதாவது இந்த ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா இறந்த காலம், லைட் ஆரஞ்சுல இருந்துச்சுன்னா நிகழ்காலம், இந்த சிமெண்ட் கலர் மாதிரி இருக்கிறதுல இருந்துச்சுன்னா எதிர்காலம். அதாவது அந்த கலரை வச்சு அது என்ன காலமோ அதுக்கேத்த விடைய, அதாவது அதுக்கேத்த சொல்ல நம்ம எழுத போறோம். எழுதலாமா? அதுக்கு உதவி பெட்டியும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை வச்சு நம்ம எழுதலாம். கீழ இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். உதவி பெட்டி கொடுத்திருக்காங்க. முதல்ல உதவி பெட்டியில இருக்கிறத வாசிக்கலாம். ஓட்டினார்கள், குடித்தது, வரைவாள், பாடுகிறார்கள், ஓட்டுகிறார்கள், பறக்கின்றன, குடிப்பார், ஆடுகிறது, விளையாடினால், ஓடும், விற்பார், நீந்தியது.
இங்க நம்ம இங்க இருந்து தான் தொடங்க போறோம். இந்த பாப்பா கிட்ட இருந்து தான் தொடங்க போறோம். இந்த பாப்பா என்ன செய்யறாங்க? பந்து விளையாடுறாங்க. ஆனா இங்க இருக்குது சிவப்பு பெட்டி. அப்ப நம்ம இங்க என்ன காலம் கொண்டு வரணும்? இறந்த காலம். இறந்த காலம் கொண்டு வரணும்னா நம்ம இங்க இருந்து எதை எடுத்துக்கலாம்? விளையாடினால். அதை தான் எழுத போறோம். அடுத்தது ஆரஞ்சு பெட்டியில இருக்கிறது நிகழ்காலம். அப்போ மயில் ஆடுகிறது. இந்த பெட்டியில இருக்கிறது எதிர்காலம். அப்போ இது பாப்பா வரைவாள். இனிமேதான் வரைய போறா அப்படின்னு சொல்றது. அடுத்தது இங்க இருந்து ஆரம்பிக்கணும். இது என்ன காலம்? இறந்த காலம். அப்போ இங்க என்ன எழுதணும்? நீந்தியது. பறவைகள் பறக்கின்றன. எதிர்காலம் தண்ணீர் குடிப்பார். அடுத்தது இங்க பார்ப்போம். 2 பேரு சைக்கிள் ஓட்டுறாங்க. அப்ப இது இறந்த காலத்துல சொல்லணும். இங்க எப்படி சொல்லலாம்? ஓட்டினார்கள். இது நிகழ்காலம். இங்க எப்படி சொல்லணும்? பாடுகிறார்கள். இது எதிர்காலம். மான் ஓடும். இறந்த காலம் பூனை பால் குடித்தது. சுவரொட்டி ஒட்டுகிறார்கள். ஏன்னா இது நிகழ்காலம். இது எதிர்காலம். பாட்டி பொருள் விற்பார். எதிர்காலம். அப்போ இந்த கலரை வச்சு நமக்கு காலத்தை கண்டுபிடிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க புக்லயும் நீங்க நீட்டா எழுதிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பாட சம்பந்தமான வீடியோக்களை மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.